ஏர் செக் பண்ண வந்தது தப்பாடா? எப்பயுமே நம்ம வெளியூர் போம்போது ஏர் செக் பண்ணிட்டு போவோம்ல, அதே மாரி நானும் ஏர் செக் பண்ண ஒரு கடைக்கு போயிருந்தேன். அந்த கடையில போயிட்டு ஏர் செக் பண்ணும்போது, அந்த வால் டீப் வச்சு அடிக்கும்போது பார்த்தா என்ன ஆச்சுன்னா, அந்த வால் டீப்பே பிஞ்சுக்கிட்டு வந்துருச்சு. எதனாலனா, அது ரொம்ப நாளா மாத்தாம இருந்தது ஒண்ணு. இன்னொன்னு ரொம்ப ஹார்ட்னஸ் ஆயிருச்சு. அவங்கள்ட்ட கேட்டதுக்கு இன்னொன்னு அந்த டயர் நம்ம அலாய் வீல்ல பெயிண்ட் அடிச்சிருக்கோம்ல, அந்த பெயிண்ட் கூட அதில பட்டிருந்தாலும் அது அந்த மாரி ஹார்ட்னஸ் ஆக்கிரும் அத அப்படின்ற மாரி சொல்லியிருந்தாங்க. சரி ஓகே அப்படின்ட்டு அவங்கள்ட்ட புதுசா ஒரு வால் டீப் எடுத்து பிரிக்கிறாரு பாருங்களேன், இதுதான் இந்த புது வால் டீப்பு. இது கொஞ்சம் குவாலிட்டியான வால் டீப்புன்னு சொல்லி சொன்னாப்புல, எதுவும் ஆகாதுன்னு. அதோட அந்த வால் டீப்ப வாங்கி நம்ம அதில செக் பண்ணி மாட்டியாச்சு. மாட்டிட்டு அதுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் டூல் ஒண்ணு வச்சிருந்தாப்புல, அத வச்சு அத மாட்டி புடிச்சு இழுத்தாப்புல உள்ளேருந்து மாட்டிக்கிச்சு. அதுக்கப்புறம் காத்தடிச்சோனே எந்த விதமான லீக்கேஜும் இல்லாம நல்லபடியா நின்றுச்சு காத்து. அதுக்கப்புறம் நம்மளோட பயணத்த தொடர்ந்தாச்சு. இதே மாரி உங்களுக்கு ரூ. 20ல நடக்க வேண்டிய செலவு ரூ. 200ல இழுத்து விட்டுருந்ததுன்னா, அத கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க் யூ.